இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நேரம் கருதி நண்பர்களின் பெயர்களை குறிப்பிடுவதை தவிர்க்கிறேன். அன்பான நண்பர்களே, இந்தியாவை ஒளிரச் செய்யக்கூடிய ஒரு நகரத்திலிருந்து வருகின்ற ஒரு படைப்பாளி தான் பாரதிக்குமார். இந்தியாவை ஒளிரச் செய்கின்ற அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு நிலம் வழங்கிய உழுகுழிகள் இருளில் இருக்கின்ற ஒரு சூழலில் அதே நகரிலிருந்து வந்த நம்முடைய பாரதிக்குமார் இருள் மண்டி கிடக்கும் இதயங்களில் ஒளியேற்றக்கூடிய ஒரு படைப்பாளுமையாக திகழ்கிறார். எங்கள் நகரத்தைச் சேர்ந்த அவரை கதிர்பாரதியும் சுசித்ரா மாறனும் அழகான தமிழில் அவருடைய படைப்புகளை இங்கே சிறந்த முறையில் பேசியிருக்கின்றார்கள். ஒரு சிறு பத்திரிகை சார்ந்த மேடைகள் என்பது தமிழை சற்று தடுமாறி பேசக்கூடிய மேடைகளாக இருந்த நிலை மாறி வருவதை அவதானிக்கிறேன். அன்பான நண்பர்களே, இது போன்ற இலக்கிய அரங்குகளில் அமர்ந்த பேசிய நபர்கள் இன்று இடம் மாறி இருக்கின்றார்கள். இன்று சுசித்ரா மாறனை போன்ற பெண்கள், நம்முடைய கதிர்பாரதி, பல்லவிக்குமார், பாரதிக்குமார், இப்படி சமூகத்தினுடைய அடுத்த படிக்கட்டுகளிலே இருந்தவர்கள் இன்று மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். புத்தகங்களை எழுதுகின்றார்கள், கதைகளை எழுதுகின்றார்கள், கவிதைகளை எழுதுகின்றார்கள், மனம் திறந்து பேசுகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மாற்றத்தை சாத்தியமாக்கியது தந்தை பெரியார் அவர்கள். இன்று நான் முகநூலில் கவனிக்கும் பொழுது அவருடைய படத்தை ஒரு கேலி சித்திரம் போலெல்லாம் வரைந்திருந்தார். இந்த மழைக்காலம் நமக்கெல்லாம் ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றது. என்னுடைய இளம் பருவத்தில் மழைக்காலம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்பொழுது எங்களுக்கு போர்த்தி கொள்ள ஒரு போர்வை இல்லை. எங்கள் தாத்தா வீட்டிற்கு போகும்பொழுது நாங்கள் அந்த கால்களை சாக்குக்குள், அந்த உரம் வாங்குற சாக்கில் அந்த காலை திணிச்சிக்கிட்டு படுத்திருந்த அந்த ஞாபகங்கள்லாம் இன்னைக்கு அந்த சூழல் மாறி இருக்கு. இந்த மாற்றம் கல்வியாலும் பாரதிக்குமார் போன்ற எழுத்தாளர்களாலும் உருவானது. அன்பு நண்பர்களே, எல்லாவற்றையும் ஒரு தந்தையால் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியாது. ஒரு அண்ணனால் தன்னுடைய தங்கைக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியாது. ஒரு கணவனால் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியாது. இங்கு எழுத்தாளர்களுடைய தேவை, கலைஞர்களுடைய தேவை ஏன் ஏற்படுகிறது? ஒரு ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஒரு 8 மணிக்கு கிரிக்கெட் நடக்கிற நேரத்தில் ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு நாம் ஏன் வருகிறோம்? இந்த இலக்கியம் கேட்பதை விடவும், கலைகளை துய்ப்பதை விடவும் நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம்? அன்பான நண்பர்களே, ஒரு மகனுக்கு எப்படி காதலிப்பது அப்படின்னு ஒரு அப்பா சொல்லித்தர முடியாது. சரி, அப்படி காதலிக்கும் பொழுது எப்படி திருமணம் செய்து கொள்வது? அந்த திருமண உறவிலே ஒரு சங்கடம் ஏற்பட்டால், ஒரு பின்னடைவு ஏற்பட்டால், அந்த திருமண வாழ்விலிருந்து நாம் எப்படி விலகி கொள்வது அப்படின்னு ஒரு அப்பாவால தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு சொல்லித்தர முடியாது. ஒரு சுயமைதனம் பழகுகிற ஒரு மகனை பார்க்கும் பொழுது ஒரு தந்தை அதிர்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது அந்த சூழலை எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு தந்தைக்கு சொல்லி தருகின்ற வடிவமாக கலை இலக்கியம் இருக்கிறது. ஒரு மகன் இன்னொரு இளைஞனை விரும்புகிறான், இல்ல ஒரு மகள் இன்னொரு யுவதியை விரும்புகிறாள், அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்பொழுது ஒரு தந்தை எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன? அப்படி ஒரு தந்தை தவறாக முடிவெடுத்து திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணையே திருமணம் செய்து வைத்தால், திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிவிடும், அவன் மாறிவிடுவான் என்று ஒரு தந்தை தவறாக முடிவெடுக்கும் போது அந்த திருமணம் எப்படி அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது? இப்படி
கலை என்பது மனிதர்களுக்கு விழுமியங்களை தரக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது. கலையினுடைய வேலை உண்மையை கற்பிப்பதல்ல, நீதியை கற்பிப்பதல்ல, எப்படி வெற்றிகரமாக வாழ்வது, எப்படி வெற்றிகரமான ஒரு மனிதனாக பொருளாதாரம் ஈட்டுவது, எப்படி பொருளை சேர்ப்பது அப்படிங்கிறது வேலை. கலை என்பது மிக சிக்கலான தருணங்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், மிகுந்த நெருக்கடியான ஒரு நேரத்திலே இந்த உலகம் இருக்கிறது. இங்கு போர், எப்பொழுதும் ஒரு போர் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. உக்ரைன்ல போர் நடந்தது, பாலஸ்தீனத்தில் போர் நடந்தது, மக்கள் அகதிகளாக வெளியேறி கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப இந்த சூழல்ல மனிதர்களுக்கான விழுமியங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசை. இந்த படம் நம்ம தமிழ்ல ஒரு ஓரின சேர்க்கை அப்படின்னு ஒரு சொற்பதம் இருக்குது. ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது ஏதோ காமத்துக்காக அவர்கள் சேர்கின்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. அது இங்கிலீஷ்ல கேன்னு சொல்றாங்க. கேங்கிறது ஒரு களிப்பின் பொருட்டு சேர்ந்து இருப்பது, ஒரு மகிழ்வின் பொருட்டு சேர்ந்து இருப்பது. அதுக்கு ஒரு அழகான தமிழ் சொல் இருக்குது, உகவர் சமூகம். அந்த கே எல்ஜிபிடி சமூகத்தை அவங்க உகவர் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கலை, இலக்கியம் இவற்றுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னா, நாம் ஒரு காலத்திலும் புதுசான நெருக்கடிகள் வாழ்க்கையில தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நாம் பக்கத்துல இருக்கிறோம், நம்ம சேர்ந்து வாழ்றோம், கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்றோம், அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழும், இப்படி ஒரு உறவுகளாக வாழும், ஒரு குடும்பமாக வாழ்கிறோம், ஒரு சமூகமாக வாழ்கிறோம். ஆனால் நாம் நெருங்கி இருப்பவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்கிறோம். நம்முடைய தந்தை நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், நம்முடைய மனைவி நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்று தெரியாமல் மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நாம் உடல் ரீதியாக ஒரே கட்டிலில் படுத்திருக்கிறோம். இன்குலாப் சொல்வது போல, நாம் ஒரே தலையணையில் படுத்து உறங்கலாம், ஆனால் ஒரே கனவை இருவரும் காண முடியாது. அந்த இடைவெளியை உடைத்து பேசுகின்ற படைப்புகளாக நம்முடைய பாரதிகுமார் அவர்களுடைய படைப்பு இருக்குது. ஒரு சமூகத்துல ஒரு எழுத்தாளருடைய ரோல் அப்படிங்கிறது இதுதான். முன்னையா நம்ம அன்பை உபதேசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பாரதிகுமாரனுடைய கதைகள் அன்பை உபதேசிக்கின்றன. அன்புன்னா என்னன்னு முதல்ல விளங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி பாரதிகுமாரை பத்தி நான் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு பொறியாளராக என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றார். அந்த சுரங்கத்தில் நீர் மேலாண்மை செய்யக்கூடிய, அதாவது நம்ம சுரங்கத்தை தோண்டிகிட்டே போகிறோம், இடையில் தண்ணி வருது, அந்த தண்ணியை மேனேஜ் பண்ணுற வேலையை அவர் கவனிக்கிறார். அதில் ஒரு மேலாளராக இருக்கிறார். அவரு ஒரு மேனேஜராக இருக்கிறாரு, ஒரு நல்ல ஊதியம் இருக்குது, ஒரு வசதியான வாழ்வதற்கான சூழல் அவருக்கு இருக்குது. ஆனா இந்த எழுத்து வேலையை அவர் புதுமை பித்தன் சொல்றாரு, எழுத்து கொல்லும்னு சொல்றாரு. நீங்க எழுத்து அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா, இந்த படிப்படியா இந்த சமூகம், அதாவது மைய சமூகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மைய சமூகத்திலிருந்து உங்களை படிப்படியா உங்களை விலக்கிக்கிட்டே போகும். ஹெமிங்வே சொல்ற மாதிரி எழுத்துங்கிறது ஒரு டைப் மிஷினுக்கு முன்னாடி உட்காந்து ரத்தம் சொட்டுறது அப்படின்னு சொல்றாரு. எழுதுறது அப்படிங்கிறது டைப் மிஷினுக்கு உட்காந்து ரத்தத்தை கொட்டுறது அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலையை தான் செய்யறாரு. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய சந்தோஷமா இருக்கிறதுக்கான நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா அவர் எதை மகிழ்ச்சின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம். எதை இன்பம், எதை மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனாலதான் அவர் எழுதிட்டே இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சிறுகதை எழுதுறார், ஒரு 3 சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கார், 3 குறுநாவல்கள் தொகுப்பு எழுதியிருக்கார், நாவல்கள் எழுதியிருக்கிறார், நிறைய கட்டுரைகள், 15க்கும் மேற்பட்ட கட்டுரை நூல்கள் எழுதியிருக்கிறார். அப்ப எழுத்து எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல மிக முக்கியமானதா இருக்கு. நீங்க எழுத்தை ரொம்ப சின்சியரா இருக்கணும். அப்ப அந்த எழுத்துக்கு நீங்க ரொம்ப விசுவாசமா இருக்கணும். ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கிறான் அப்படின்னா, அந்த சிலையில அந்த சிற்பி தன்னையே செதுக்கிக் கொள்கிறார். எழுத்து அப்படிதான். ஒரு எழுத்தை எழுதும் போது நீங்க எழுத்தின் வழியாக உங்களை செதுக்கிக் கொள்கின்றீர்கள், உங்களை உருவாக்கி கொள்கின்றீர்கள். அதுதான் அந்த வேலையை தான் எழுத்து செய்யுது. அந்த வேலையை தான் நண்பர் பாரதிகுமார் செய்கிறார். நான் மிகவும் ஒரு நாகரிகமான மனிதனாக நான் எழுதுவதன் வழி மாறிக்கொண்டே இருக்கின்றேன். நான் பிறந்தது போல இல்லை,
நான் படித்தது போல் இல்லை, நான் திருமணம் செய்த காலத்தில் இருந்தது போல் இல்லை, நான் என்னுடைய குழந்தை பிறந்த போது இருந்தது போல் இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் என்னை இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு பாரதி சொல்றான். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை புதுசாக பிறக்க வைக்கிற இந்த எழுத்து எழுத்து அப்படிங்கிறது வந்து அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது வந்து ஒரு ஒரு டிஸ்கவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து உன்னை கண்டுபிடிக்கிறது. நம்ம தினம்தோறும் நம்ம 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 இவ்வளவு விஷயம் படிச்சிட்டோம், டிகிரி படிச்சிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சிட்டோம். ஆனா தினமும் நம்ம ஏதாவது ஒரு புதிய சிக்கல்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப அந்த சிக்கல்ல இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடியதாக இந்த இலக்கிய படைப்புகள் வந்து இருக்குது. இப்படிதான் நமக்கு வந்து ஒரு சினிமா உதவுது. நமக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஒரு பொண்ணு இப்படி இருக்கிறா, அவ ஒரு ஒரு வேற ஒரு பையனை வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை விரும்புறா, அப்ப எப்படி முடிவு எடுக்கிறது அப்படிங்கும்போது நீங்க ஒரு படம் பாக்குறீங்க. அந்த படத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சீன் வந்து உங்களோட அந்த தாட் ப்ராசஸை வந்து மாத்துது. அதுதான் எழுத்து செய்யக்கூடிய வேலை. மிக வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து இந்த ஆளுமை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படிக்கிறோம். ஒரு 300 நாள்ல எப்படி அம்பானி ஆவறது, ஒரு 2 வருஷத்துல எப்படி அதானி ஆவறது, இது மாதிரி புக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புத்தகங்கள்லாம் பார்க்குறோம். அது மாதிரி புத்தகங்கள் எழுதுனவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்களால அம்பானி ஆக முடியல, அதானி ஆக முடியல. ஆனா வாழ்வினுடைய காயங்களில் இருந்து எழுதக்கூடியவர்கள், அதாவது ஒரு எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு காயம்பட்ட மான் அதிக தூரம் பாய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எட்கர் ஆலன் போ நினைக்கிறேன். அப்படி அதிக தூரம் பாயக்கூடிய எழுத்துக்கள். நீங்க உங்களுடைய குரல்களை அல்ல, உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்துங்கள், உங்களுடைய சொற்களை உயர்த்துங்கள் அப்படின்ட்டு ரூமி சொல்றாரு. அப்படி ஒரு உயர்ந்த சொற்களை, ஒரு உரத்த சொற்களை பேசக்கூடியவையாக நம்முடைய பாரதி குமாரனுடைய படைப்புகள் இருக்கு. நீங்க அதாவது சமூகத்துல ஒரு எழுத்தாளனுடைய வேலை என்னன்னா, இந்த சமூகம் ஏத்துக்குதா, நம்முடைய குரலுக்கு இங்க அங்கீகாரம் இருக்குதா அப்படின்னு கவலைப்படுறதில்லை. இத்தனைக்கும் வந்து பாரதி குமார் வந்து இந்த சிறுகதை தொகுப்பு நான் படிச்சுட்டு இருந்தேன். புத்தனின் பேராசைப்பல் அந்த சிறுகதை தொகுப்பு படிக்கும்பொழுது ஒவ்வொரு சிறுகதைகளும் பெரும்பாலும் ஏதாவது ஒரு போட்டியில வந்து தேர்வானதா இருக்கு. பாரதி குமார் நான் வந்து அன்னைக்கு ஒரு முகநூல் பதிவுல நான் குறிப்பிட்டேன். அதாவது அவரு ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய சிறு பத்திரிகைகள் எழுதுறாரு. ஒரு ஜனரஞ்சகமான வெகுசன பத்திரிகைகள் எழுதுறாரு. தினத்தந்தி மாதிரி இருக்காரு. ஒரு நடுத்தரமா இருக்கக்கூடிய ஆனந்த விடல் எழுதுறாரு. ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய கணையாயில் எழுதுறாரு. சிறு பத்திரிகைகளோட ஐடென்டி பண்ணிக்கிறாரு. அதுக்காக வந்து நம்ம தினத்தந்தியில கட்டுரை எழுதுறது அப்படிங்கிறத வந்து அவர் நிறுத்திக்கல. ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வெகுசன பண்பு கூடிய மொழி, அதே சமயத்துல அதனுடைய உள்ளடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, ஆனால் எல்லோருக்கும் தெரியாமல் ஒரு மைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு. இத்தகைய தன்மை ஜெயகாந்தன் இருந்தது. இத்தகைய தன்மை அப்துல் ரஹ்மான் இருந்தது. இத்தகைய தன்மை புதுமைப்பித்தன் இருந்தது. அதாவது ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு அடர்த்தி மிகுந்ததா இருக்குது, சமூகத்துக்கு தேவையானது இருக்கு. ஆனா அதை ஒரு எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பண்பு அவற்றை இருக்கு. பாரதி குமார்ட்ட நான் வந்து அவருடைய புத்தகங்களை படிக்கிறதுனுடைய அவருடைய இயக்கத்தை புரிந்து கொண்டவன் என்கின்ற வகையில இதுதான் இருக்கு. அவர் வந்து ஒரு தன் தினத்தந்திக்காக எழுதுறாரு அப்படிங்கும் பொழுது அங்க வேற ஒரு விஷயத்தெல்லாம் எழுதல. விகடன்ல கணையாழில் எழுதின விஷயத்த அதுல இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து வெகுசன பரப்போடு உரையாட வேண்டிய தேவை இருக்குது. இந்த சிறு பத்திரிகை மனநிலை அப்படிங்கிறது வந்து அது நம்முடைய ஒரு சனாதனத்தினுடைய தொடர்ச்சியா வந்ததுதான் சிறு பத்திரிகை. அந்த சிறு பத்திரிகை மனநிலையை வந்து உடைச்சத்துல தமிழ்ல வந்து நிறப்பிரிகை அது வந்து ரொம்ப முக்கியமான அந்த நிறப்பிரிகை இயக்கம் வந்து இந்த வேலையை செஞ்சது. சிறுபத்திரிகையினுடைய மென்டாலிட்டி, சிறுபத்திரிகையினுடைய ஒரு பண்பு எப்படி இருந்தது, அதுல இயங்கினவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஏன் வந்து இலக்கியத்தை ஒரு சின்ன விலைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்குள்ளேயே ஒரு புழங்கக்கூடிய ஒரு மொழியில இருந்தது அப்படிங்கறது எல்லாம் அவங்க விரிவா விவாதிச்சாங்க. குறிப்பா இந்த அம்பேத்கர் பெரியார் நூற்றாண்டு வந்த பிறகு அந்த ஒரு சிறு வட்டத்துக்குள்ள இருந்த தமிழ் இலக்கிய போக்கினுடைய உரைநடை, அதனுடைய பொருள் அடக்கம், அதுல இயங்கினவங்க எல்லாமே மாறினாங்க. அதுவரை பேசப்படாமல் அந்த விளிம்புநிலையில் இருந்தக்கூடிய பல்வேறு சமூகங்களில் இருந்த கதையாடுவதற்கு நிறைய பேர் இருந்தாங்க.
நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கே சமூகங்கள்ல இருந்து இன்னைக்கு கதை எழுத வராங்க. சிறை கொட்டடிகள்ல இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிகள், எம்எல் எம்எல் மூமெண்ட்ல இருந்து தண்டனை பெற்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து புத்தகம் எழுத வராங்க. எய்ட்ஸ் நோயாளிகள் வந்து புத்தகம் எழுத வராங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை அம்பேத்கர் நூற்றாண்டும் பெரியார் நூற்றாண்டும் உருவாக்கியது. அதனுடைய தொடர்ச்சியாக சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வை பற்றி, அகதிகளை பற்றி தான் இந்த கதை. புத்தரினுடைய பேராசை பல் அப்படிங்கிறது வந்து ஒரு அகதிகளாக புலம்பெயர்ந்த அந்த ஈழத்தினுடைய அரசியலை பேசக்கூடிய ஒரு கதையா அந்த கதை இருக்குது. அது முழுமையா பேசல. அடுத்தது வந்து இந்த புத்தனின் பேராசை பல் அப்படின்ட்டு இந்த கதை இருக்கு. புத்தர் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட நிறைய புத்தரை சொல்றாங்க. புத்தர் ஒரு 14-15 புத்தர் இருந்ததா சொல்றாங்க. அது என்ன காரணம்னா, புத்தர் வந்து இறந்ததை மக்கள் வந்து ஒத்துக்கிறதுக்கு விரும்பல. புத்தர் போன்றவங்க தேவைப்படுறாங்க, அம்பேத்கர் போன்றவங்க தேவை. இன்னுமே நம்ம தென் மாவட்டங்களில் போனால் எம்ஜிஆர் சாவலன்றாங்க, எம்ஜிஆர் இருக்காருன்னு நம்புறாங்க. எம்ஜிஆர்னா நிறைய கொடுப்பாரு, ஒரு கொடை வெள்ளல், அது மாதிரி ஒரு மனிதன் இருக்கணும் அப்படின்னு மனிதர்கள் விரும்புறாங்க. அந்த புத்தரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, புத்தர் என்பவர் பிறக்கவில்லை, அவர் நிகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல புத்தர் என்பவர் மரணமடையவில்லை, புத்தர் பூரணத்துவத்தை எழுதினார் அப்படின்னு. நம்ம அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தர் வந்து அன்பை தான் சொல்றார். அன்புங்கிறது என்னுடைய மனைவியை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சாதியை, என்னுடைய தேசத்தை, என்னுடைய மொழியை நேசிப்பது அன்புன்னு நம்ம சொல்றோம். அன்பு என்பது வெறுப்பின் மீது தடவப்பட்ட ஒரு சாயமாக, ஒரு பெயிண்டா இருக்குது இன்னைக்கு அன்பு. என்னுடைய எதிரி தேசத்தை வெறுப்பதன் மூலம், நான் பாகிஸ்தானை வெறுப்பதன் மூலம் இந்திய தேசப்பற்றை, இந்தியாவின் மீது நான் அன்பு கொண்டவனாக என்னை காட்டிக்கொள்றேன். அப்படி இந்த ஊடகங்கள் வந்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா அன்புங்கிறது ஒரு இன்னொருவனை வெறுத்து, இன்னொரு மொழிக்காரனை வெறுத்து என்னுடைய மொழியை நேசிப்பது, இன்னொரு தேசத்தை சேர்ந்தவனை வெறுத்து என்னுடைய தேசத்தை நேசிப்பது, யூத இனத்தை, இஸ்லாமிய இனத்தை வெறுத்து யூதர்களை நேசிப்பது, இப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு அன்பா உலகத்துல வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அன்புங்கிறது அது இல்லை. இந்த பற்றுகளை, என்னுடைய தேசப்பற்று, மொழிப்பற்று, குடும்பப்பற்று, இனப்பற்று, நிறப்பற்று, இவற்றிலிருந்து முற்று முழுமையாக விடுதலை அடைவதுதான் அன்பு. உன்னுடைய விடுதலைக்காக நீனே போராடு அப்படின்னு சொன்னவர் தான் வந்து புத்தர். பாரதி குமாரனுடைய ஒவ்வொரு வரிகளும் அதை தான் சொல்லுது. உன்னுடைய விடுதலையை நீ தேடு, உன்னுடைய விடுதலையை கண்டடை அப்படிங்கிறதான். இதன் வழியாக அவர் சமகாலத்தினுடைய அரசியல், உளவியல் சிக்கல்கள், சுசித்ரா மாறன் சொன்னது போன்ற இந்த சூழல் அழிப்பு, இப்படி பல இன்னைக்கு இருக்கக்கூடிய மானுட இனத்தை கவ்வி பிடித்திருக்கக்கூடிய அனைத்து இருள் மீதும் ஒளி பாய்ச்சுகின்றவையாக அவருடைய எழுத்து திகழ்கிறது. இந்த புத்தருடைய பேராசைப்பல் இன்னைக்கு நம்ம பார்க்கிற அந்த இலங்கையினுடைய அரசியல் சூழலை ஒரு சிறுகதையில அவ்வளவு சொல்றாரு. அவருக்கு வந்து ஒரு விசாலமான அந்த பார்வை இருக்கு. இந்த மானுட சமுத்திரம் நீ என்று கூவு அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்றார். நீ தனி மனிதன் கிடையாது, நீ நம்ம மானுட சமுத்திரம் அப்படி சொல்ற. யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வையோடு ஒரு பிறந்த சமூகத்தினுடைய தொடர்ச்சி தான் பாரதி குமார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு இனத்தினுடைய அந்த டிஎன்ஏ, அந்த வள்ளுவருடைய டிஎன்ஏ வந்து பாரதி குமார் இருக்கு. கணியன் பூங்குன்றனுடைய அந்த டிஎன்ஏ வந்து பாரதி குமார் இருக்கு. இப்படி நம்ம சமூகத்தின், தமிழ் சமூகத்தினுடைய டிஎன்ஏ மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வைக்கம் முகமது பஷீர் ஒரு மலையாளி, அவரு மலையாள எழுத்தாளர். அவர் வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு நாய் உள்ள நுழைஞ்சிட்டு மாரி, அவரு ஒரு காட்டுல இருந்தாரு, ஒரு நரி உள்ள நுழைஞ்சு அவர் வீட்டுக்குள்ள. அப்ப வந்து அவரு இந்த சாகித்ய அகாடமி வாங்கின அவார்டு வாங்கின அந்த பட்டயத்தை எடுத்து அடிச்சாரு அந்த நரிய. என்ன சொன்னார்னா, இந்த நரி சாகித்ய அகாடமி வாங்கின அந்த பட்டயத்தால் அடி வாங்கின நரி அப்படிங்கிற சிறப்பை வந்து அது பெற்றது அப்படின்னு சொல்ற. வேடிக்கையானவர், ஒரு எழுத்தாளருடைய நிலைமை இது. அதாவது
அந்த லிட்ரேச்சருங்கிறது அட்மிக்சர் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு பைத்தியக்கார தன்மை, அந்த புதியன கண்டுபிடிக்கக்கூடிய விளைவு, மொழி மேல இருக்கிற ஒரு அன்பு, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு இலக்கியம் அப்படிங்க. இதே பஷீர்ட்ட வந்து ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல ஒரு பஷீருக்கு 2 தரம் பைத்தியம் பிடிச்சது. இப்ப இருக்கிற எழுத்தாளர்கள் நிறைய தரம் பைத்தியம் பிடிக்குது. அது அது டெவலப்மெண்ட் தான், நல்ல விஷயம் தான். அந்த பஷீருக்கு வந்து பைத்தியம் பிடிக்கும்போது ஒரு பைத்தியக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ என்ன இருந்த, எங்க இருந்த அப்படின்னாரு. நான் சிரியாவில் இருந்தேன், அங்க செத்து போயிட்டேன், அப்புறம் திரும்பி கேரளாவில் பிறந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரு யானை அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பாவுக்கிட்ட கூட ஒரு யானை இருந்தது அப்படின்ட்டு பஷீர் சொல்றாரு. நீங்க அதை அடிச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கிறாரு. அப்ப இந்த மனநிலையை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தர்க்கம் அப்படிங்கிறத வந்து உடைக்கிறது தான் எழுத்து. உங்க மனம் இருக்குது, தர்க்க ரீதியா சிந்திக்குது. ஒண்ணு எவ்வளவு 2ங்கிறீங்க. அந்த பால்யகால சிநேகிதில வரக்கூடிய அந்த பையன் வந்து ஒண்ணு ஒரு பெரிய ஒண்ணுன்னு சொல்லுவான். நீங்க தர்க்க ரீதியா இருந்தீங்கன்னா ஒரு கிளர்க் ஆவீங்க, மேனேஜர் ஆவீங்க, ஒரு எம்டி ஆவீங்க, இப்படி போவீங்க. நீங்க அந்த தர்க்கம் அப்படிங்கிறது இந்த அதிகார சமூகம் உருவாக்கி உங்களுக்கு கையளித்திருக்கக்கூடிய மனம். அந்த மனம் என்ன செய்யும்? நம்முடைய பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் நம்ம சாதிக்காரனாவே இருக்கணும், அவன் இவளை விட அதிகமா படிச்சவனா இருக்கணும், இவளை விட அதிகமா சம்பாதிச்சவனா இருக்கணும், இவளுக்கு பிடிச்சவனா இருக்கணுமான்ட்டு அவன் சிந்திக்கவே மாட்டார். இதுதான் வந்து அதிகார சமூகம் கையளித்த மனம் சிந்திக்கக்கூடிய விதம். ஆனால் இந்த அதிகார சமூகம் உருவாக்கிய மனதுல ஒரு குலைவை ஏற்படுத்தக்கூடியதுதான் பாரதிகுமார் போன்றவருடைய எழுத்தா இருக்கு. நான் பஷீரை பத்தி சொல்லும்போது நான் இன்னொரு விஷயத்த கூட நான் சொல்ல நினைக்கிறேன். எப்படின்னா, பஷீர் ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டே இருந்தார். அவருக்கு வந்து சாப்பிட்ட பிறகு பார்க்குறாரு பர்ஸை காணும். அந்த ஹோட்டல்காரன் நீ வழக்கம் போல வந்து மாவரைக்கிறது, விறகு பொழக்கிறது, இது மாதிரி வேலைலாம் சொல்றான் அவருக்கு. அப்போ அவர் மேல ஒரு பரிதாபப்பட்டு ஒருத்தன் வந்து பில் கொடுக்குறான். கொடுத்துட்டு பஷீர்ட்ட வரான். வரும்பொழுது ஒரு 10 பர்ஸை எடுத்து காட்டுறான். இதுல எது உங்க பர்ஸ் அப்படின்ட்டு. இத்தகைய மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம திருடர்கள் நினைக்கிறோம், ஆனா திருடர்களுக்குள்ள வந்து நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. திருடர்களுக்கு வடநாசனம் கதையில வந்து ஒரு திருடன் வந்து நைட்ல திருட வரும்போது கிணத்துல விழுந்துடுறான். அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் எழுந்திருச்சு வந்து அவனை திருப்பி தூக்கி விடுறாங்க, அந்த கிணத்துல இருந்து ஏற்றி விடுறாங்க. இப்படி சிந்திக்க வைக்கிறது தான் வந்து படைப்பு. அடுத்தது எனக்கு இவர்கிட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பேச விரும்புகிற விஷயத்திலேருந்து கொஞ்சம் விலகிட்டேன். என்ன சொன்னா, இவர் வந்து இந்த சிறுகதைகள் எல்லாமே பரிசு வாங்கின கதைகளா இருக்குன்னு சொன்னா. ஒரு போட்டியிலையும் ஒரு பரிசு வாங்க. அப்ப இந்த பரிசு வாங்குறதுக்காக வந்து அவர் கதைகள் எழுதினாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம பரிசு வாங்குறதுக்குன்னு கதை எழுத முடியாது. அவர் கதை எழுதினாரு, அந்த கதையை வந்து பரிசுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அக்பருடைய அவையில வந்து தான்சேன் அப்படின்ட்டு ஒரு பாடகன் இருந்தான். அவன் பாடி வந்து விளக்கை ஏத்துவானான். தான்சேன் பாடுனா விளக்கெல்லாம் அப்படியே எரியும்பா. ஒரு சிவாஜி கணேசன் படத்துல கூட அதை நான் பார்த்தேன். அந்த தான்சேன் வந்து பாடுற மாதிரி அந்த விளக்கெல்லாம் எரியும். அதுக்கு ஒரு ராகம், அந்த பேர் எனக்கு இப்போ தீபராக் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அது போல ஒரு அந்த தான்சேனை வந்து அக்பர் வந்து படிக்காதவர். அவர் ஆனா படிக்காதவர் தானே ஒழிய அக்பருடைய நூலகத்துல வந்து லட்சக்கணக்கான நூல்கள் இருந்தது. ஏன்னா நூல்களினுடைய அவசியத்தை படிக்கலன்னா கூட அக்பர் உணர்ந்திருந்தார், கலைஞர்களை வந்து ஆதரிச்சார். அந்த தான்சேனை ஒரு நாள் கேட்டார். என்ன கேட்டார்னா, நீனே இவ்வளவு பிரமாதமா பாடுறிய, உன்னுடைய குரு அப்படின்னா எப்படி பாடுவாரு? என்னுடைய குரு வந்து ஒரு பக்கிரி, அவரு வெளியில எல்லாம் வரவே மாட்டாரு. அவர் வந்து எங்கேயாவது வந்து ஆத்தங்கரை, ஒரு தோப்பு, இப்படி எங்கேயாவது உட்காந்துட்டு பாடுவாருங்க அவரு. இருந்தாலும் எனக்கு வந்து அவர் பாட்டை கேட்கணும். அவரு நீங்க ராஜா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடி வந்து வணக்கம் வைக்க மாட்டாரு, உங்களுக்கு கீழே உட்காந்துட்டு பாட மாட்டாரு, என்ன மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு. பரவாயில்லப்பா, உங்களை கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணப்பல அன்னைக்கு நல்ல பௌர்ணமி. இந்த தான்சேனுடைய குரு வந்து பாடுறாரு. அக்பர் வந்து அந்த பாடலை வந்து ரொம்ப மெய்மறந்து போயிட்டார். மறுநாள் வந்து சொல்றாரு, என்னப்பா நீ நல்லா பாடுவ நினைச்சேன், உன்னை விட உன் குரு பிரமாதமா பாடுறாரு, அந்த அளவுக்கு நீ பாடலி அப்படின்னு சொல்றாரு. முதல் நாள் வரைக்கும் தான்சேன் தான் ஒரு சிறந்த பாடகர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய குருவை பார்த்த பிறகு, உங்க குரு இவ்வளவு அற்புதமா பாடுறாரு. ஐயா, நான் வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் என்னுடைய குடும்ப வறுமைக்காகவும் உங்கள்கிட்ட வந்து உங்க அவையில நான் பாடிட்டு இருக்கிறேன்.
அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் யாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து அவர் பாடவே இல்ல. அவரு கடவுளுக்காக பாடுறாரு அப்படின்னு சொன்னார். நான் எதுக்கு இந்த தான்சேன் கதையை குறிப்பிடுறேன்னா, பாரதிக்குமார் வந்து எழுதுறது வந்து எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறார். இன்னைக்கு பிரான்ஸ்ல, மலையாளத்துல மிக ஒரு படைப்பாளிகள, மொழிய ஒரு மதிக்கிற சமூகங்களா அதுல இருக்கு. அதுல எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கௌரவம் இருக்கு. ஒரு பெருமை இருக்குது. ஒரு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அவருடைய புத்தகங்கள் லட்சக்கணக்காக படிக்கப்படுது. நெறைய விரும்பி வாங்குறாங்க. நான் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரவுட் இருக்கு. ஒரு பிரைடு இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்றதுல வந்து நமக்கு திட்டு தான் வாங்க முடியும். உங்க வைஃப்ட்ட நீங்க எழுதிட்டு இருந்தீங்க. இல்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்கள வந்து உனக்கு வேற வேலையே இல்லையாம்பார். எழுதுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு கிராக் மாரி, ஒரு மனநிலை குன்றியவர்கள் செய்யக்கூடிய வேலை அது. இவங்க வந்து சமூகத்துல ஒன்றாதவர்கள் செய்யக்கூடிய வேலை இது. அப்படின்னு அவங்களுக்கு புகழ் இல்ல. ஈதல் இசைபட வாழ்தல்ங்கிற அந்த புகழ் இசை சமூகத்தோடு இசைந்து வாழக்கூடிய தன்மையை எழுத்தாளர்கள் இழந்து போறாங்க. ஏன் அவங்க இழந்து போறாங்க? இந்த சமூகத்தோடு எல்லாத்தையும் நேசிக்கணும், எல்லாத்த கூடயும் சேர்ந்து வாழணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த சமூகம் விரும்புற மாதிரி இவங்களால இருக்க முடியல. அதனால இந்த விலகல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பாரதிக்குமார் வந்து இந்த நான் என்ன சொல்றேன்னா, பிரான்ஸ்ல, ஒரு மலையாளத்துல, இன்னும் சில ஐரோப்பிய சமூகங்கள்ல எழுத்தாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இல்லாததால நம்ம என்ன செய்யறது? ஒரு யூனிவர்சிட்டி 1,00,000 கொடுக்குது. இல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஒரு 50,000 கொடுக்குறான். ஒரு 20,000 கொடுக்குறான். அப்படின்னா போய் அங்க நிக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே இந்த விருது வாங்குறதெல்லாம் ரொம்ப அவமானமான ஒரு நிலைமை தான் என்ன கேட்டா. அது நம்ம இப்ப சமீபமா என்னுடைய மனைவி ஒரு விருது பெற்றாங்க. அங்க போயிருந்தேன். அங்க நடந்த எந்த விஷயமே எனக்கு அது அவ்வளவு உவப்பாலாம் இல்ல. நாங்க எழுத்தாளர்களை கொண்டாடுறோம். நாங்க எழுத்தாளர்களை கௌரவிக்கிறோம். அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு வந்து தங்களுடைய மேட்டிமை, தங்களுடைய அதுல ஒரு எலிட் தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கு. நாங்க உங்களை ஆதரிக்கிறோம். அதிகமான வந்து ஔவையை ஆதரிச்சா. ஆனா ஔவை வந்து கொஞ்ச நேரம் அவனுடைய அவைக்கு முன்னாடி வந்த உடனே வெளியில கொஞ்ச நேரம் என்னன்னா அந்த லேட் பண்றானு திட்டிடுறான் அந்த ஆள்கிட்ட. அப்ப வந்து அவன் வந்து சாரி கேட்கறான். அவை அவ்வளவுதான் சிறியக்கள் கேட்டாலும் வந்து பெரிய அளவுல கொடுப்பான் அவன் அப்படின்னு சொன்ன அவ்வை ஒரு அரசனை வந்து ரொம்ப இது பண்றான். அப்படி இருந்த ஒரு தமிழ் சமூகம் இன்னைக்கு மாறி இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா அவ்வளவு பெண் கவிஞர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பெண் கவிஞர்கள் ஒரு 5-6 பேர் வந்த உடனே அவங்க அப்படியே இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு 1008 கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க. அவ்வளவு ஒரு செழுமையான ஒரு சமூகம். அந்த அந்த தமிழ் சமூகம், அந்த தொன்மம், இது மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நவீனம், அதை வந்து திரும்ப வந்து ஒரு மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய படைப்புகளா வந்து நம்ம பாரதி குமார் இவருக்கு ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருக்கு. ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் நாலேஜ் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. இலங்கையை பத்தி அப்படி எழுதுறாரு, அழகா எழுதுறாரு. இன்னைக்கு வந்து இலங்கை வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அவனுடைய பயனை வந்து இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க மிகப்பெரிய ஒரு பெட்ரோல் வாங்குறது அவ்வளவு பெரிய காசு தர வேண்டியதா இருக்கு. அந்த நாடு கிட்டத்தட்ட தன்னை விட்டுடுன்னே சொல்லலாம். உலக வங்கியில் இன்னைக்கு தன்னை உலக வங்கின்னு கூட சொல்ல முடியாது. சீனா கிட்ட வந்து அவங்க நிறைய டாலர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சீனாவினுடைய மாகாணம் ஒண்ணு வந்து இலங்கையில் இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்காவுடைய மாநிலம் வந்து இங்க இருக்கும். இல்லைன்னா அம்பானி, அதானி இவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன சின்ன மாவட்டங்களை வாங்குவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வாங்குறாங்க, ஏர்போர்ட்டை வாங்குறாங்க. ஒரு மாவட்டம் வாங்குறதுக்கு வந்து பெரிய நாள்லாம் ஆகும். அத்தகைய ஒரு சூழல் வந்து அங்க இருக்குது. அந்த கதைகள்ல வந்து இவர் ரொம்ப இந்த புத்தரை பத்தி சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த புத்தருடைய பல் இருந்தா புத்தர் வந்து இன்னைக்கு எல்லா மூடத்தனங்களையும் எதிர்த்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க எப்படி இந்து மதம் உருவாச்சுன்னா அந்த பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இவங்க தன்மையப்படுத்திக்கிட்டாங்க. சமணம், பௌத்தம் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து தன்மையப்படுத்திருக்காங்க. நிறைய பௌத்த விகாரங்கள், புத்தருடைய சிலைகள் இதெல்லாம் அழிச்சு ஐயனார் அது இதுன்ட்டு அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து புத்த சிலைகளை வந்து வேற வேற கடவுளா வந்து மாற்றி வச்சிருக்காங்க. இல்லாட்டினா ஒரு தலையை வெட்டிட்டு வேற ஒரு மாதிரி ஒரு கடவுள்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரியான வேலைகள்லாம் இங்க வந்து நடக்குது.
அந்த புத்தருடைய பேராசை அது குறிப்பா அந்த ராஜபக்ஷ குடும்பத்தை பத்தி ரொம்ப அழகா ரொம்ப நுணுக்கமா இருக்கு. ஒரு 6 தம்பிகள், ஒரு 6 அண்ணன் தம்பியோ அவங்களுக்குள்ள அந்த பேர் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும்? அண்ணன் தம்பி இது எதையுமே பார்க்காது. அதிகார போட்டி வந்ததுன்னா அழிக்கும். அண்ணன் தம்பி எல்லாம் கூடி வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து கலை. அதிகாரம் என்ன செய்யுது? அதிகாரத்தை கைப்பற்ற நீ யாரை வேணாலும் போட்டு தள்ளு அப்படிங்கிறது தான் வந்து அதிகாரம் சொல்லுது. கலைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். போர் இல்லாத வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களை உருவாக்கணும். இப்படிதான் கவலைப்படுது. அன்பான நண்பர்களே, நேரம் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. நான் மிகச் சுருக்கமா இன்னும் ஒரு நிமிடங்கள்ல வந்து முடிச்சுக்க விரும்புறேன். அவருடைய கவிதைகள் அப்படிதான். பிரமாதமா கவிதை எழுதாரு. நிறைய கவிதைகளை வாசிச்சு காட்டலாம். ஆனா வந்து நம்ம ஆல்ரெடி 7 மணி ஆயிடுது கூட்டம். ரொம்ப கதிர் பாரதி, சுசித்ரா மாதிரிலாம் இன்னுமே நல்லா பேசுவாங்க விட்டா. ஆனா என்னன்னா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்னுடைய அன்பு சகோதரர் பாஸ்கரன் வந்து அண்ணா நீங்க கொஞ்சம் நிறைய நேரம் பேசுங்க அண்ணா அப்படின்னாரு. நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த பாஸ்கரன் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து அழகா முன்பு வந்து பாரதி குமாருக்கு வந்து துணையா இருந்து அவருடைய நூல் வெளியீட்டுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. இன்னைக்கு பாரதி குமார் அவர்களுடைய இந்த நிகழ்வுக்கும் வந்து ரொம்ப கச்சிதமா அழகா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப ஒரு பிஸியான மனிதர். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு ரொம்ப மாடர்னான ஒரு அந்த டிசைனரா வந்து அறியப்பட்டிருக்கிறாரு. அவர் விரைவில் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராகவும் அறியப்படுவார். அந்த துறையிலையும் வந்து அவர் வந்து உச்சங்களை தொடுவதற்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அம்பிகா குமரனும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய உதவிகள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 2 பேருமே நல்ல கலைஞர்கள், 2 கவிஞர்கள், திரைத்துறை, தொலைக்காட்சி இப்படி மீடியாக்கள்லையும் இயங்கக்கூடியவங்க. அவ்வளோ பிஸியா இருந்தாலும் கூட ஒரு சக கலைஞனை அவனுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து ஏற்படுத்தி தரணும். அவர் வந்து இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் நடக்குது. விஷ்ணுபுரம் கூட்டம் நடக்குது, இன்னும் வேற எங்கெங்கேயோ கூட்டம் நடக்குது. அப்போ தலைநகரத்தில் வந்து எங்க ஊர்க்காரங்கெல்லாம் வந்து இங்கே அவங்களுடைய படைப்புகளை வந்து அரங்கேற்றுறது, அவங்களுக்கு அதை பற்றி பேசுறது, இது இந்த தமிழ் சூழலில் எங்கேயுமே இருக்கு. நம்ம தமிழ்ச்சங்கம் வளர்த்து நூல்களை அரங்கேற்றினாங்க. அந்த நூல்களில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து காரசாரமாக புலவர்கள் விவாதித்தாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அது ஒரு நூலாக கருதப்பட்டது. இன்னைக்கு பாரதிக்கும் நம்ம கதிர் பாரதி வந்து ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல அந்த குற்றியலுகரும் அது போலதான். இன்னைக்கு சமகால தன்மையுடைய ஒரு சிறந்த ஒரு நாவல், சமகால பண்புடைய ஒரு நாவல். சமகால பண்பு என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி மாதிரி இருக்கிற விஷயம். ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியே அந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் பீரியட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கதைகளா இருக்கலாம். ஓகே. அப்ப இந்த மன்மோகன் சிங் அவங்க அப்ப இருந்தே இந்த ஏகாதிபத்தியம், பெருமுதலாளித்துவம், நகரமயமாதல், இதனுடைய தாக்கம் தான் அந்த இது. ஒரு சிறு தொழில்களை வந்து எப்படி ஏகாதிபத்தியம் அழிக்குது. எங்க ஊர்ல மணி பொட்டலம் கடைன்னு ஒரு சின்ன ஒரு பொட்டலம் கடை இருந்தது. அந்த நகரத்துல இப்ப அந்த தெருல வந்து ஜோஸ் அலுகாஸ் வந்துச்சு, ஜிஆர்டி வந்துட்டு, மிகப்பெரிய ஸ்வீட் ஸ்டால்ஸ் வந்துட்டு. அந்த மணி பொட்டலம் வந்து ஒரு சின்னது இவ்வளவு ஒரு கடை, ஒரு 5-6 ஸ்வீட் தான் போடுவார். அவங்க சாயங்காலம் மட்டும் தான் கடை திறப்பார். வந்து வாங்கிட்டு போவாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய அந்த ரொம்ப அதிகமான ஸ்வீட்டு, ரொம்ப அதிகமாக அந்த கலரு, இந்த டெக்ஸ்டர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது ஒரு உள்ளூர் சுவையோடு இருக்குது. நம்முடைய பாட்டியினுடைய அம்மாவுடைய சித்தியினுடைய அந்த உள்ளங்கை ரேகைகள் படிந்த அந்த அதிரசம், அந்த லட்டு, அது மாதிரி அந்த தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகாரங்கள் போல ஒரு சுவை படைத்தது. அப்போ அந்த சின்ன மணி பொட்டலம் கடைங்கிறது வந்து அவருடைய சர்வைவல் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட வகையில் ஒரு சர்வைவலாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு சின்ன ஒரு கத்தி வீச்சு போராட்டமாக அது இருக்குது. அவர் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் ஒரு டொமினோஸ் கடை, இன்னும் நிறைய வெளிநாட்டு உணவகங்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கு. அதோட ஒரு போராடுற ஒரு மனிதர்களாக இருக்கார். நிறைய பெட்டி கடைகள் மூடிட்டாங்க. பெரிய கடைகளோட போட்டி போட முடியல. அப்போ சின்னது அப்படிங்கிறது வந்து ஒரு அழகு அப்படின்னு நினைச்ச காலம் வந்து போயிட்டு எல்லாமே பிரம்மாண்டங்களை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மிகச்சிறிய மனிதர்களை நினைக்கக்கூடிய ஒரு பெரும் கலைஞராக தன்னுடைய படைப்புகள் வழியாக ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாரதி குமாருக்கு அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.